2024-25 நிதியாண்டுக்கான பட்ஜெட்ல ஒட்டுமொத்த உலகில் 16% என்று உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறது. மாற்றுத்திறனாளிகள் உலக மக்கள் தொகையில் 16% என்று கடந்த மார்ச் மாதத்தினுடைய உலக சுகாதார நிறுவனம் அறிக்கை இருக்கு. இந்த நாட்டில் எவ்வளவு மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க? அது இந்தியா போன்ற ஏழை வளரும் நாடுகள் இன்னும் கூடுதலாக இருக்குங்கிறது பொதுவாக ஐநா சபை சொல்லிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்கிறதுக்கான உருப்படியான கணக்கெடுப்பு கூட நடத்துறதுக்கு இந்த நாட்டில் 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்து மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய தொடர்ந்து ஆட்சி நடத்தக்கூடிய மோடி அரசு தயாரா இல்லை. இந்த நிலைமையில முந்தா நாள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த நிதிநிலை அறிக்கையில ஒரு வார்த்தை கூட மாற்றுத்திறனாளிகளை பற்றி நிர்மலா சீதாராமன் அவர்கள் எதையும் பேசல, எதையும் அறிவிக்கல. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒட்டுமொத்த நிதி ஒதுக்கீடுல 0.025% 48 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்ல யானை பசிக்கு சோளப்பொரின்னு கூட போட முடியாது, கடுகு பொறி போடுற அளவுக்கு தான் பட்ஜெட். மாற்றுத்திறனாளி உரிமைகள் சட்டம் அமல்ல இருக்கு. அந்த சட்ட சரத்துப்படி 5 ஆண்டுகளுக்குள்ள எல்லா பொது கட்டிடம் இங்க இருக்கக்கூடிய சாஸ்திரி பவன் உள்ளிட்ட ரயில்வே நிலையங்கள் உள்ளிட்ட எல்லா பொது கட்டிடங்களும் மாற்றுத்திறனாளிகள் ஏற்ற வகையில மாற்றணும். இன்னும் மாற்ற முடியல. மாற்றுத்திறனாளிகளுக்கு நாடு முழுவதும் செல்லத்தக்க தனித்துவமான அடையாள அட்டை UDID